தனியாக சார் இன்னொரு முக்கியமான கேள்வி. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தான். இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியார் எதிர்ப்பு அரசியல் என்பதை வந்து கையில் எடுத்து அவங்க வந்து அதை தொடர்பான கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதனால் பெரியார் ஆதரவு இயக்கங்கள் அந்த தேர்தல் காலத்தில் வந்து இப்போதைக்கு தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில், ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுவாக அந்த மக்களோட மனநிலை எப்படி சார் இருக்குது? இவரோட திடீர்னு அந்த சித்தாந்த திருப்பத்துக்கு என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? திடீர்னு அவர் தந்தை பெரியாரை பற்றி கடுமையாக விமர்சித்து பேசக்கூடிய அளவுக்கு இப்போது அந்த மாற்றம் வந்து ஏற்பட்டது, அது அவருக்கு பலன் அளிக்குமா? அல்லது இந்த தேர்தலில் அவர் போட்டியிட நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி என்கிற போது இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது, அதாவது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான வாக்குகள், பெரியார் கருத்தியலுக்கு எதிரான அந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்த திடீர் வேடம் எதுவும் போட்டிருக்காங்களா? இல்லாட்டா அது அவர் இயல்பாகவே அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சீமானுடைய வாழ்நாள் அரசியலில் ஏற்பட்டிருக்கிற கடைசி தடுமாற்றம் தந்தை பெரியார் குறித்த அவருடைய பார்வையும் கருத்தும் மனமாற்றம், அதனுடைய உச்ச விமர்சனம் என்பது சீமானினுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரும் பின்னடைவு, பிழை, தாழ்வு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு 25 ஆண்டு காலம் பல்வேறு மேடைகளில் பொது உடைமை கருத்துக்களை, சமத்துவத்துக்கான கருத்துக்களை, திராவிட கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை வாழ்நாளெல்லாம் பேசி அவருக்கான ஒரு அடையாளத்தையும் ஒரு கௌரவத்தையும் ஒரு ஆதரவையும் பெருக்கி வந்திருந்த சீமான் இப்ப வெறும் ஒரு 15-20 நாளில் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தன் வேட்பாளருக்கு கூடுதல் வாக்கு கிடைக்கும் என்கின்றதை தாண்டி சீமான் மீதான ஒட்டுமொத்த பிம்பமும் சர்வதேச அளவுல ஈழத்தமிழர்கள் மத்தியில அல்லது புலம்பெயர் தமிழர்கள் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்கள், 6 கோடி வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் சீமான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஒன்றும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நான் அதை ஒரு நேச சக்தியாக, நட்பு சக்தியாக, வளர வேண்டிய இயக்கமாக நாம் தமிழரை நாங்கள்லாம் ஒரு மானசீகமாக ஆன்மீகமான ஆதரவுல அதை தொடர்ந்து வலிமை அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கமாகவும் சீமானையும் நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம். ஆனா அது இப்ப அந்த நெருக்கடியில இருக்காரு, அதுல மீள முடியல. அது அவரும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி எடப்பாடியை விட கூடுதலாக பாஜகவை, RSS, இந்துத்துவ கருத்துக்களை, பெரியாரையாவை தாக்குவதனால் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட அதுல ஏற்கனவே அண்ணாமலை அல்லது அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி, ஹெச் ராஜா அளவுல இன்னைக்கு சீமான் கொண்டு போய் அவரே தன்னை அப்படி கொண்டு போய் தாழ்த்தி அப்படி ஒரு இடத்துல தன்னை நிறுத்திட்டாரு, நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப நீங்க கண்ணனையா கேள்வி என்ன, அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் ஏற்கனவே அதிமுக போட்டியிடவில்லை, பாஜக இந்துத்துவ அமைப்புகள் போட்டியிடவில்லை, அதனுடைய பிரதிநிதியாக இப்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தான் களத்தில் இருக்கிறார். ஆகவே பாஜகவின் இந்துத்துவ இயக்க வாக்குகளும் அதிமுகவின் வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காதவர்கள் சீமானுக்கும் அவருடைய வேட்பாளர் சீதாலட்சுமி அம்மாவுக்கும் வாக்களிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, அப்படிதான் வாக்களிப்பாங்க. ஆனா இவைகளெல்லாம் கடந்து தனிப்பட்ட சீமானுடைய இமேஜ், அவருடைய பிம்பம் வந்து 100 விழுக்காடு நுறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கடுமையான நெருக்கடியில் இருக்காருங்கிறதுலாம் நமக்கு ஒண்ணும் அது நெருக்கடியில இருக்கிறார். ஆனா இப்ப நீங்க வேற வழி இல்லாம வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே நாம் தமிழருக்கு இருந்த வாக்கு ஒரு 10,000 வாக்குகள் இருக்கிறது. அப்புறம் நீங்க வந்து அதிமுகவுடைய பாஜகவுடைய வாக்குகள் கணிசமா இருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் தமிழருக்கு வாக்குகள் உயரும். அது வந்து அதிமுகவின் வாக்குகளும் பாஜகவின் வாக்குகளும் நாம் தமிழருக்கு போய் சேரும். பொது தேர்தலில் குறையுங்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா சார்? இடைத்தேர்தலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதிமுக பாஜக போட்டி இல்லைனால. ஆனா பொது தேர்தலில் 2021 பொது தேர்தலில் இது கடந்த முறை வாங்கிய அந்த வாக்குகளை கூட, அந்த சதவீதத்தை கூட பெறுவதை வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா சார்? உறுதியா குறையும். 90 விழுக்காடு நிர்வாகிகள், முக்கியமா களத்துல பணியாற்றவர்கள், காளியம்மா வரைக்கும் களத்தில் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி. அது சீமானுக்கே தெரியும். சீமானுக்கே வந்து நம்ம வந்து ஒரு கடையான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற